நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது கண்டக சனி நடந்து கொண்டு உங்களை நாலாபுறமும் அடித்து உங்களை இதுவரை வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட வைத்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கடன்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு பல வேதனைகளை தற்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு பெரிய ஆறுதலாக தற்பொழுது நடந்து முடிந்த சனி வக்ர பயிற்சியின் மூலம் சனி பகவான் வக்ரமாக இருக்கின்றார். அதேபோல் தற்பொழுது குரு பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் குரு பகவான் வக்ர பயிற்சியாக இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்தவரை வக்ரம் ஆவதால் அவருடைய கெடுதல்களை செய்யும் குணங்களை முழுவதுமாக குறைத்து கொள்வார். ஆனால் குரு பகவான் அப்படி இல்லை. அவர் வக்ரமானாலும் அவர் எப்பொழுதும் எந்த ராசிக்காரர்களுக்கும் கெடுதல் என்பதை செய்யவே மாட்டார். அதனால்தான் குரு இயற்கை சுபர்களில் முதன்மையாக கருதப்படுகின்றார். இந்த பதிவில் நான் குரு வக்ர பயிற்சிக்கான பலன்களை கூற இருக்கின்றேன். ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல போகின்றேன். அதற்கு முன்னாடி சிம்மம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாங்க. முன்ஜென்மத்தில் அனைவரும் போற்றும் வகையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் மட்டுமே இந்த சிம்மம் ராசியில் பிறக்க முடியும் என்பது விதி. சிம்மம் என்றாலே ஒரு நேர்மை, ஒரு ஹானஸ்ட், ஒரு லாயலிட்டி என்பது இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அதிகாரத்தன்மை இவர்களிடத்தில் அறியாமலேயே இருக்கும். ஏனென்றால் சிம்மம் என்றால் ராஜா. அந்த ராஜாவிற்குரிய தோரணைகள் இவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நான் சொல்றது அன்னைக்கு இருக்க ராஜாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரையே பாதுகாப்பாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இப்ப இருக்க ராஜாக்கள் தன்னுடைய வீட்டை மட்டும்தான் பாதுகாப்பாங்க. இவங்களை சுத்தி இருப்பவங்களுக்கு இவங்க முழு பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட ரொம்ப நேர்மையா நடந்துப்பாங்க. சிம்மம் நெருப்பு ராசியாக இருப்பதனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இவங்க நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நிறைய உண்மைகளை ஓப்பனாக பேசுவாங்க. அதனால் கூட இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ரொம்ப முக்கியமாக இவங்க சுய கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஒன்று தான் உங்களுக்கு சின்ன மைனஸ்னு சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பீங்க. அதாவது உங்களோட பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. சப்போஸ் அந்த முக்கியத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க. அதே மாதிரி நெகட்டிவாக பேசுறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக நேரம் செலவிட மாட்டாங்க. சிம்மம் அப்படின்னா சிங்கம்னு உங்களுக்கு தெரியும். இந்த சிங்கம் பசிச்சா மட்டும்தான் உழைக்க போகும். அதே மாதிரி தான் சிம்மம் ராசிக்காரர்கள் அறியாம கொஞ்சம் லேசினஸ் இருக்கும். பட் சிம்மம் ராசிக்காரர்களே வெளியே பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியசாலி மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர்களோட சீக்ரெட் நான் சொல்கிறேன். இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பேஸ்மெண்ட் வீக் தான். வெளியே இருக்க தைரியம் உள்ள இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். வெளியே சில நேரங்களில் ஆக்ரோஷமாக இருந்தாலும் உள்ள ரொம்ப சென்சிட்டிவாக இவங்க இருப்பாங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய மைனஸ் அப்படின்னா இவர்களுடைய பித்ருக்களுக்கு இவங்க திதி கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய பித்ருக்களை நீங்கள் முறையாக தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செய்யாதவங்க தயவு செய்து உங்க முன்னோர்களை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்க வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்களுடைய கர்மா குறையும். இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்திலும் இந்த கர்மாவை எடுத்து செல்லும்படிதான் இருக்கும். அந்த திதி எப்ப கொடுக்கணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் நீங்கள் திதி கொடுக்க வேண்டும். முக்கியமாக நீரோட்டங்கள் இருக்கும் இடங்களில் நீங்கள் இந்த திதியை கொடுக்க வேண்டும். அது ஆறாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், குளமாகவும் இருக்கலாம். சரி, எல்லா அமாவாசையும் திதி கொடுப்பதற்கு சிறப்பு தான். ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் நம்ம மெயினாக பார்த்து வாங்குவோம். ஏனென்றால் தரம் நன்றாக இருக்கும் பொழுதுதான் அது நீண்ட காலம் உழைக்கும் என்ற நம்பிக்கை. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அந்த தரம் என்ற வார்த்தைக்கு பெயர் போனவர்கள் தான் நம்முடைய சிம்மம் ராசிக்காரர்கள். நீ யாரா வேணாலும் எந்த ராசியாக வேண்டும்னாலும் இருந்துட்டு போ, ஆனா எல்லாத்துக்குமே தரமான ஒரு ஆளுனா அது நான் தான். அந்த சூரியனிடம் இருந்துதான் மற்ற கிரகங்கள் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றது. அதே போலத்தான் சிம்மம் ராசிக்காரர்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு ராசிக்காரரும்
வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. உங்கள் வளர்ச்சியில் ஏதாவது ஒரு வகையில் சிம்மம் ராசிக்காரர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஒரு பழமொழி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நாளா சொல்லணும்னு தோணுச்சு. இன்னைக்கு தான் சரியான டைட்டில் கிடைச்சிருக்குங்க. சூரியனை பார்த்து நாய் குரைத்தால் நாய்க்கு தான் வாய் வலிக்கும் என்ற பழமொழி உங்களுக்கு கன கச்சிதமாக பொருந்தும். உங்களை பற்றி உங்கள் பின்னாடி நெகட்டிவாக பேசுகிறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க, நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை புகழ்ந்து பேசிட்டு நீங்கள் இல்லாத பொழுது உங்களை கேவலமாக பேசக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னதான் பேசினாலும் துரோகம் செய்தாலும் சிம்மம் ராசிக்காரர்களை கவிழ்த்து விட முடியாது. ஏனென்றால் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி. நீங்கள் சிம்மம் ராசிக்காரர்களை கவிழ்த்த நினைத்தால் அது நீங்களே உங்களுக்கு வைத்து கொள்ளக்கூடிய பெரும் ஆப்பு என்று நினைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இதைத்தான் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். எவனோ என்னமோ பேசிட்டு போறான், அதையெல்லாம் உங்க காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க பேசாம உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய லட்சிய பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். சூரியன் எப்படி அனைத்து கிரகங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் கடவுளாக இருக்கின்றதோ, நீங்களுமே ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் ஒரு கடவுளாக, ஒரு தலைவனாக பார்க்கக்கூடிய நாள் நிச்சயமாக வரும். சிம்மம் ராசிக்காரர்களே, ஒரு நாய்க்கு இன்றைக்கு பிஸ்கட் போட்டால் அது நாளை நம்மை பார்க்கும் பொழுது நம்மை பார்த்து வாலாட்டும், நம்மீது அன்பு செலுத்தும். ஆனால் மனித உயிர்களிடம் அப்படிப்பட்ட குணங்கள் இருப்பதை பார்ப்பது மிகவும் அரிதானது. அதுவும் இந்த கலிகாலத்தில் அப்படி போன்றவர்கள் சிலர்தான் இருக்கின்றார்கள். வெளியே சிரித்து சிரித்து பேசி உள்ளே கெடுதல் குணத்துடன் பழகுபவர்கள்தான் அதிகம். அப்படிப்பட்ட நபர்களில் நன்றி விசுவாசமோடு இருக்கக்கூடிய உள்ளங்கள்தான் நம்முடைய சிம்மம் ராசிக்காரர்கள். சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டயே உதவி வாங்கிட்டு அவங்க வளர்றதுக்கு நம்ம தான் முழு காரணமாக இருந்திருப்போம். ஆனால் அவங்க எல்லா உதவியும் நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்ம பின்னாடி இருந்து நமக்கே குழி தோண்டி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களைத்தான் நிறைய பார்க்க முடிகின்றது. நம்ம என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் உங்ககிட்ட இருந்து நானும் எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்கல, நீங்கள் பதிலுக்கு எனக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் உங்களோட தாட். ஆனால் அப்படி நம்முடைய மனிதர்கள் நம்மை விட்டு விடுவதில்லை. நான் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் நல்லவனா இருந்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட எவ்வளவு உதவி வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பட் இவங்க கிட்ட நல்லவனா இருக்க மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி துரோகம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கோபத்துக்கு ஆளாகி நீங்க இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடுவீங்க. சிம்மம் ராசிக்காரர்கள் கிட்ட சுத்தமா கெடுதல் பண்ற குணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு வேகமானது இருக்கும். நெருப்பு ராசி என்றாலே ஒரு வேகம் என்பது இயல்பாகவே இருக்கும். இவர்களிடத்திலும் அந்த வேகம் இருக்கும். ஒரு விஷயத்தை சீக்கிரமா உள்வாங்கிக் கொண்டு மற்றவர்களை காட்டிலும் சீக்கிரமாக முடித்து கொடுக்கும் தன்மை இவர்களிடத்தில் நன்றாகவே இருக்கும். ஒரு வேலையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் கொடுத்த நேரத்திற்கு முன்பாகவே இவர்கள் அந்த வேலையை கன கச்சிதமாக முடித்து விடுவார்கள். சிலரை போல் கொடுத்த நேரத்தை விட எனக்கு இன்னும் நேரம் தேவைப்படுகின்றது என்று இழுத்து அடித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். சரி, வாங்க சிம்ம ராசிக்கான குரு வக்ர பலன்களை பார்க்கலாம். இது 5 மாதங்களில் குரு பகவானால் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீர்கள். குடும்பத்திலும் சிறு சலசலப்புகள் ஏற்படும். வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்ப வர தாமதமாகும். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க நேரிடலாம். சகோதர சகோதரி வகையிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பார்கள். மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீர்கள். கடினமாக முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும். அசையா சொத்துக்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும். குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமலும் இருக்கவும். செய்தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீர்கள். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்து பெருமையடைவீர்கள். மற்றபடி அலைச்சல்கள் தரும் வேலைகளை குறைத்து கொள்ளவும்.
அனாவசிய பயணங்களையும் தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளுவும் அதிகரித்தாலும் உங்கள் வேலைகள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறும். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவுகள் உண்டாகும். அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம். சிலருக்கு இந்த பெயர்ச்சியால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள். தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய சந்தைகளை நாடிச் செல்லும் பொழுது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியம் ஆற்றவும். கூட்டுத் தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருப்பதும் நல்லது. சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தை பெற முடியும். அரசியல்வாதிகள் இந்த பெயர்ச்சியின் மூலம் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள். கட்சி மேலிடத்தின் பாராட்டையும் பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே நடப்பார்கள். கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும். ஆனாலும் ரசிகர்களின் ஆதரவு குறைந்தே காணப்படும். எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தவும். தொழிலில் கவனமும் செயல்பாட்டில் நிதானமும் தேவை. பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அதே சமயம் கணவருடனும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளவும். மற்றபடி பொருளாதார நிலைமையில் எந்த குறைவும் ஏற்படாது. எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவ மணிகள் படிப்பில் கவனத்துடன் ஈடுபடவும். சிலர் முதல் தரம் வாங்குவார்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவார்கள். மொத்தத்தில் எந்த குருவக்ர பயிற்சியின் மூலம் சிம்மம் ராசிக்கு கஷ்டங்கள் பெருமளவில் குறையும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அனைத்து சிம்மம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.